இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன். இன்று செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நான் வேதிற்கு படித்து கொண்டிருக்கின்ற காலத்தில் திண்டிவனம் அந்த பங்கில் நிறைய கிளை பங்குகள் உண்டு, சப்ஸ்டேஷன்ஸ் நிறையா உண்டு. அங்கெல்லாம் ஃபாதர் போய் பூச வைக்க வாரம் பூச வைக்க முடியாது, ஏன்னா நிறைய கிளை பங்குகள். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், வேதிய மாணவர்களாக நாங்கள் என்ன பண்ணுவோம், எல்லா கிராமங்களுக்கும் வாரந்தோறும் போவோம். திருப்பலி இல்லாத இடங்களில் நான் கொஞ்சம் ஞாயிறு வழிபாடு பண்ணுறது, ஜெபமாலை சொல்கிறது, இது மாதிரி ஹவுஸ் விசிட்டிங், வீடு சந்திப்பு நாங்கள் வேதிய மாணவர்கள் நாங்கள் போய் அதை செய்வோம். நாங்கள் இது வேதியர் பயிற்சி பள்ளியினுடைய வழக்கமாக இருந்துச்சு. எவ்ரி சனி ஞாயிறு நாங்கள் கிளம்பி போயிடுவோம். அதே போல் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போனோம். கிராமத்து பேர் சொல்ல விரும்பலை, நாங்கள் ஒரு ஊருக்கு போனோம். ஆனால் இன்னொரு சகோதரரும் ஒரு ஊரை எங்களுக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க, அங்கே போயிட்டுருக்கோம். அங்கே ஒரு ஆண்டுகள் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு வாரம் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. போயிட்டு காலையில் நாங்கள் மாலை போவோம், எல்லா வீடு சந்திப்போம், ஜெபமாலை சொல்லுவோம், மக்களெல்லாம் ஒன்றா வச்சுட்டு அந்த ஊருக்குள்ளேயே ஜெபமாலை சொல்லிவிட்டு நாளைக்கு காலை வழிபாட்டுக்கு வாங்கம்மான்னு சொல்லிட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்து படுத்துக்குவோம். அந்த நாள் நாங்கள் கோயிலில் படுத்துட்டு இருக்கோம். நாங்கள் திடீர்னு ஒரு 12-1 மணி இருக்கும் நைட்டு. திடீர்னு ஒரு மோளை சத்தம் பயங்கரமாக டம்முன்னு மோளை அடிச்சுட்டு பாட்டு சத்தம் பயங்கரமாக மைக்கு வச்சுன்னு கேட்குது. ஒன்றும் புரியல. யாரா 12 மணிக்கு யாரா அம்மா மாதிரி மோளை அடிச்சுன்னு பாடுறது? ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி இருக்கு. எனக்கு பேரதிர்ச்சி. எனக்கு இன்னொரு சகோதரர் இருக்கும். அப்போது சில குழந்தைங்களை கூட படுத்துருப்பாங்க, பசங்களை கூட படுத்துருப்பாங்க. அந்த பசங்க அவங்க வயசுலானுங்க அவங்க டப்புன்னு கேட்டோம், என்னடா மோளை சத்தம் கேட்குது, என்ன விஷயம்டான்னு கேட்கும்போது, பிரதர் அங்கில் புதுசாக ஒரு பிரதர் வந்திருக்கிறாரு. அது யாராவது புதுசாக பிரதர் எங்களுக்கு தெரியாமல். சரி படுத்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற டைம் அது. நாங்கள் திரும்பவும் எங்களுடைய வேதியர் பயிற்சி பள்ளி கிளம்புற டைம். அப்போ அந்த பசங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு பிள்ளைங்க கூட வருவாங்க. அப்போ ஒரு பையன் என்ன பண்ணுறான், அது பார்த்தீங்கன்னா அவர் தான் புது பிரதர் அப்படின்னு ஒருத்தவர் காட்டினான். அந்த புது பிரதர் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டிகிட்டு இருந்தார். புது பிரதர் சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டுறவனு காட்டுறான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் தான் புது பிரதர். அவர் தான் இப்போ அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாரு, ஜபம் சொல்லுவார், பாட்டு பாடுவார், மோளம் அடிப்பார், எல்லாம் பண்ணுவார். சரி, இந்த புது பிரதருடைய வீட்டை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் என்ன பண்ணோம், நாங்கள் அந்த வீட்டு ஹவுஸ் விசிட்டிங் அந்த வீட்டு பக்கமாடி போனோம். அப்போ அவங்க வீட்டு வாசல் ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த அந்த போர்டில் தேவ ஆட்டுக்குட்டி சபைன்னு ஒரு பேர் வச்சு புது சபையை அந்த சகோதரர் உருவாக்கியிருந்தார். புது சபை. அவர் தான் சபையினுடைய தலைவர். அவர் தான் பஞ்சர் ஓட்டுறவர். அவர் தினமும் ஞாயிற்றுக்கிழமை அவர் என்ன பண்ண உடனே அவர் வழிபாடு தான். அதுக்கு ஒரு கும்பல் போவோம் வீட்டுக்கு. அவர் தான் பாஸ்டர். பயங்கர வழிபாடு, கைத்தட்டல் தான், மோளம் தான், ஆட்டம் தான். நைட்டு இது முழு இரவு ஜபம். நைட்டு நடு ஜபம், 12 மணிக்கு ஜபம், 1 மணிக்கு ஜபம். அந்த வீட்டில் ஒன்றும் சொல்கிறதுக்கு திடீர்னு இன்றைக்கு புது சபைகள் உருவாகி கொண்டிருக்கின்ற காலம் இது. இஷ்டத்துக்கும் அவங்களுடைய போதனைகள், அந்த போதனையும் கேட்டு சில மக்கள் கூட போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, பழங்காலத்தில் கூட இப்படி இருந்து நிறைய சபைகள் அப்பயும் இருந்துச்சு. தொடக்க திருச்சபை காலத்தில் திருவை வளர்கின்ற அந்த நேரத்தில் நிறைய தப்பிறையான கொள்கைகள் நிறைய வந்துச்சு, தவறான போதனைகள். அதில் ஒரு போதனை, இயேசு கடவுள் இல்லை, இயேசு மனுஷன்தான், அவரை வணங்க தேவையில்லை, அவர் சாதாரணமாக ஒரு மனுஷன்தான் என்று இவ்வாறான தப்பிறை கொள்கை தொடக்க திருவை காலத்திலே மக்கள் மத்தியில் அதிகம் பரவ ஆரம்பித்தது. சிறப்பாக சொல்லணும்னா,
தூய பவுலடிகளார் செல்லுகின்ற அந்த தூதுரை பயண நாடுகளில், அந்த பகுதிகளில் மிக அதிகமாக அந்த கொள்கைகள் பரவப்பட்டுச்சு. என்ன கொள்கை? இயேசு மனுஷன்தான், அவர் சாமி இல்லை, நம்பாதீங்க என்ற வார்த்தைகள் மக்கள் மத்தியில் என்ன பண்ணுறது, அதிகமாக ஆழமாக பகிரப்பட்டுச்சு. அதற்கு பதில் சொல்லுகின்ற இன்றைய முதல் வாசகம் ரொம்ப மிக முக்கியமானது. வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள், நன்றி மிக்கவராய் திகழுங்கள். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள், அவரில் வேரூன்றியவர்களாக இருங்கள். ஆண்டவரோடு இணைந்திருங்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, நன்றி மிக்க பிள்ளைகளாக இருங்க. உங்களோட விசுவாசம் வேறு ஊன்றி அப்படி ஸ்டடியாக நிற்கணும். விசுவாசம் ஆட்டங்கன்ற கூடாது. ஏன் தெரியுமா? அது கீழ்ப்பதி வாசிக்கணும். போலி மெய்யியலாலும் ஏமாற்று பேச்சாலும் யாரும் உங்களை கவர்ந்து கொள்ள விடாதீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கு, உங்களுடைய விசுவாசத்தை ஆட்டங்காண செய்வதற்கு, இல்லையா, அதாவது போலி மெய்யியல், உண்மையை அப்படி பொய் உண்மை மாதிரியே மாற்றி அப்படி தேனொழுக பேசுவாங்க. பேச்சாலும் உங்களை கவர்ந்து இழுப்பாங்க. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் அந்த பக்கம் நீங்கள் போயிடாதீங்க. விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள் என்று பவுல் இங்கு அழைப்பு விடுக்கிறார். சகோதரர்களே, இன்றைக்கும் எங்கே பார்த்தாலும் பாருங்களேன், எத்தனை சபைகள், சந்தனிக்கு சபைகள் தான். இன்னைக்கு யாரும் இறை மக்களாக இருக்க விரும்புறது கிடையாது. உடனே தலைவர் ஆகிடணும், உடனே அவருக்கு பாஸ்டர் ஆகிடணும், போப்பாண்டவர் ஆகிடணும், உடனே அவருக்கு ஆயர் ஆகிடணும், குருவாகிடணும். அது இன்றைக்கு ரொம்ப கண்முன்பு நிறைய பேருக்கு பார்ப்போம். இவையெல்லாம் இந்த போலி தரிசிகள் எல்லாம் மிக சொற்ப காலத்தில் அழிந்து போயிடுவாங்க. எவ்வளோ உருவானாங்க திருச்சபை எதிர்த்து. இந்த 2000 ஆண்டுகள் திருச்சபை, இந்த 2000 வருஷத்தில் எத்தனையோ திருச்சபை அழிக்கப்படுறாங்க. ஒன்றுமே கிடையாது. என்னோட கத்தோலிக்க திருச்சபையானது இன்றும் நிலைத்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எத்தனையோ தப்பிரைகள், எத்தனை 1 2 ஐயோ கணக்கே கிடையாது. இயேசு கிறிஸ்துவால் கட்டிக்கப்பட்ட திருஅவையானது ஒரு இம்மி கூட அசையாமல் உறுதியாக பயணித்து கொண்டிருக்கிற சகோதரர்களே. எனவே தூய பவுல் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் 100க்கு 100 அப்படியே பொருந்தும். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீர்கள், அவரோடு இணைந்து வாழுங்கள், அவரோடு பிரிஞ்சு போகாதீங்க. நிறைய தப்பான கொள்கைகள் வரும், பிரிஞ்சு போகாதீங்க, அவரை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க. அவரில் வேரூன்றியவர்களாக இருங்கள். அவர் மீது கட்டி எழுப்பப்பட்ட ஸ்ட்ராங்கான கோட்டையாக இருங்க. உங்களுக்கு அடித்தளம் ஆண்டவர் இயேசு. நீங்கள் கற்றுக்கொண்ட விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள், நன்றி மிக்க பிள்ளைகளாக இருங்கள். மாறாக மனித மரபுகளையும் உலக பஞ்ச பூதங்களையும் சார்ந்து, இல்லையா, ஏமாற்று பேச்சு, வீணான பேச்சு, கவர்ந்து இழுக்கும் பேச்சு, போலி மெய்யியல், இது பக்கமாக நீங்கள் சாஞ்சிடாதீங்க. இன்றைக்கு அன்னை மரியாதை பற்றி எவ்வளோ இழிவாக நிறைய பேச தெரியுங்களா? இன்றைக்கி அது உங்களுக்கு அனுபவம் பார்த்துருக்குமான்னு தெரில, எனக்கு அதிகம் உண்டு. அன்னை மரியாதை பற்றி எவ்வளோ இழிவாக பேசுவார்கள். அன்னை மரியாதை இப்போ ஒரு முட்டை சமம். அவங்க உள்ளே இருக்கிற கருதான் இயேசு ஆண்டவர். உள்ளே இருக்கின்ற கரு நமக்கு கிடச்சிடுச்சு, இந்த முட்டை ஓடு இதற்கு தூக்கி போட்டோம்னா அவ்வளோதான். அது உள்ளே இருக்கிற அந்த பொருள் நமக்கு கிடச்சிடுச்சு, அப்புறம் எதுக்கு இந்த முட்டை ஓடு? அதை தூக்கி டிஸ்போஸ் பண்ணிடணும். இது நான் காதால் கேட்ட செய்தி. அன்னை மரியாள் தூக்கி எறியப்படுகிறவரா?
இன்னும் எவ்வளோவங்க இது உதாரணமாக சொல்கிறேன் நான், எவ்வளவோ தவறான விஷயங்கள், தப்பறையான கொள்கைகள் நிறைய எக்கச்சக்கமாக. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, நாம் எதுக்கு கோயிலுக்கு போகணும், எதுக்கு சாமியார், எதுக்கு அருட்சகோதரிகள், எதுக்கு ஆயிரம் பெருமக்கள், நாம் டைரெக்டாக எதுவும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே, நாம் எதுக்கு டைரெக்டாக கேட்காம எங்கள் ஃபாதர்கிட்ட போயிட்டு ஃபாதர் ஜெபம் பண்ணுங்க ஃபாதர் ஏன் நம்ம கேட்குறோம்? நம்ம அது தவறு. ஏனென்றா எல்லாரையும் அவர் மட்டம் தட்டுறாராம். அவர் சாமியார் வேண்டாம், குருக்கள் வேண்டாம், அருட்சகோதரிகள் வேண்டாம், ஆயர்கள் வேண்டாம், யாருமே வேண்டாம், டைரெக்டாக பேசலாமே என்று சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுவார், மற்றவங்க இவர் ப்ரே பண்ணிட்டு இருப்பார். அது எப்படி? அது அவங்களும் டைரெக்டாக பேசலாம் இல்லையா? சோர்களே, இன்றைக்கு அதை போல் என்ன பண்ணுறது, அப்படியே புற்றீசல் மாதிரி எங்கே பார்த்தாலும் பண்ணாங்க, உடனே அப்படி 1000 நின்று போயிட்டு நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் இதை போல செய்திகளுக்கு திரு அவையினர் செவி கொடுக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய தியானம். ஏன்னு சொன்ன, கடவுள் எல்லோரும் மீது அன்பாக இருக்கிறாருங்க. கடவுள் யாருக்குமே சொல்கிறது நீ வேணும் நான் வேணும் ஆண்டவர் யாரையும் வச்சு பார்க்காது. என்ன வெறும் ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லோரும். இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், ஆண்டவர் எல்லோரையும் ஒன்று போல பார்க்கிறவர், ஆண்டவர் எல்லோரும் பக்கம் நிற்கிறவர், ஆண்டவர் யாரையும் வெறுப்பவர் கிடையாது. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய செய்கிறார். அவர் யாரையும் வெறுத்துவதற்கு. ஆனால் பிற சபையினர் பாருங்க பார்ப்போம், நாங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் வேஸ்ட்டு, நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் மீட்கப்பட்டவர்கள், நீங்களாம் ரட்சிப்பு இல்லாதவர்கள். என்ன வார்த்தை இது சொன்னாமோ? கடவுள் ரட்சிப்பை உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாராம், எங்களுக்கு கொடுக்கலையா? சிந்தித்து பார்க்கணும். இதே போல் போலி விஷயங்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா, இல்லை உண்மையான ஆண்டவர் ஏற்படுத்த திரு அவையை பின்பற்றி செல்கிறோமா? யோசித்து பார்க்கணும். நீங்கள் செய்தி பார்க்கலாம். இன்றைக்கி கடவுள் ஏசப்பா தனக்கு பின் இந்த திரு அவையை யார் நிர்வகிக்கணும், யார் நிர்வகித்து வழி நடத்தணும், அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு, 12 திருத்துதரை உண்டு பண்ணுறாரு பாருங்க, தேர்ந்தெடுக்கிறார் 12 பேரை. அதுக்கு தலைவராக பேதுரு வைக்கிறார். பேதுரு, நீ இந்த விண்ணகத்தின் திறவுகோலை அவங்ககிட்ட கொடுப்ப, நீ இங்கே கட்டுவதெல்லாம் விண்ணகத்திலும் கட்டப்படும், நீ இங்கே அவிழ்க்கிறதெல்லாம் அங்கேயும் அவிழ்க்கப்படும், நீ எதை இங்கே அனுமதிக்கிறாயோ அது அங்கே அனுமதிக்கப்படும், எதை நீங்கள் தடைப்படும் அதை தடை செய்யப்படும் என்று அனைத்து அதிகாரங்களையும் திரு அவைக்கு ஏசப்பா கொடுத்துட்டு போகிறார். அவர்கள் பேய் ஓட்டவும் அற்புதங்கள் செய்யவும் அநேக அதிகாரங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாரு. அனைத்து அதிகாரம் திரு அவை வச்சிருக்குது. எனவே திரு அவைக்கு நாம் என்ன பண்ணணும், பணிந்த பிள்ளைகளாக ஏக கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கும் பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணணும், வாழாம முயற்சியணும். பல கருத்துக்கள் வரதான் செய்யும், பல விஷயங்கள் வரதான் செய்யும் நமக்குள்ள. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் ஆண்டவரை இயேசுவோடு ஒன்றித்து வாழ்ந்தோம் என்றால் நம்மளை எந்த கருத்துனா செய்ய முயற்சி பாருங்க. இன்னைக்கு பாருங்க பார்ப்போம், ஆண்டவரோடு ஒன்றித்து என்றும் மகிழுங்கள். பிலிப்பு திரும்பும் 4:4. நம் கடலோடு ஒன்றா இருக்கும்பொழுது எந்த கருத்தும் நம்மை என்ன பண்ண முடியாது, அவரோடு பிரிந்து கொண்டு செல்ல முடியாது. நீங்கள் ஆண்டவரோடு ஒன்றித்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். நாம் கடவுளை இருக்க பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது நம்ம யாரை பிரித்து கொண்டு போக முடியும்? அவரை விட்டுட்டு நாம் அன்னை மரியாளின் பாதத்தை இருக்க பற்றி கொண்டிருக்கும் பொழுது எப்படி அவங்க பிரித்து கொண்டு போக முடியும்? நாம் திருத்துருவோடைய பாதுகாப்பில் வாழ்கின்ற பொழுது எப்படி நம்மளை வெளியே கொண்டு போக முடியும் அவங்களால? எனவே நாம் ஆண்டவரோடு, அன்னை மரியாளோடு, திரு அவையோடு, திருத்துதர்களோடு, புனிதர் கூட்டத்தோடு நாம் ஒன்றித்து வாழ்கின்ற பொழுது நம்மை ஒருவரும் ஒரு இம்முகம் நகர்த்த முடியாது. சகோதரர்களே, திரு அவையோடு ஒன்றித்து வாழ்வோம், அவனுடைய ஆசையை பெறுவோம். நான் சந்திப்போம்.